வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல், பல்வேறு வேளாண் பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை, வானிலை முன்னறிவிப்பு, பொது பணிகள், பல்வேறு பணிகளுக்கான வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தமிழ்நாட்டிலே பெரும்பாலான பகுதிகளில் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது 75% இடங்களில் அறுவடையும், ஒரு 25% இடங்களில் விதைப்பும் மற்றும் அடுத்த பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது மழை அறுவடைக்கு பெரும்பாலும் இடையூறு கொடுக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போலவே நேற்றைக்கு ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் காணப்பட்டது. இன்றைக்கு இந்த 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மன்னார்குடி ஒரத்தநாடு இடைப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவுகள், மேலவாசலோட அதாவது மன்னார்குடி புறநகர் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் தூறல் மழைப்பொழிவு, ஒரத்தநாடு சாலையெல்லாம், பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதிகளிலையும் தூறல் நனைக்கும் மழை அதிகாலை பகுதிகளில், அது திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் இப்பொழுது தூறல் நனைத்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் நாலுமுக்கு, ஊத்து, மாஞ்சோலை, காக்காட்சி போன்ற பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கும். தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்திருக்கும். நேற்றைக்கே கடுமையாக மிரட்டியது. இன்று பொழுது விடியக்கூடிய இந்த அதிகாலை வேளையிலையும் மிரட்டி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்காங்கே தூறல் நனைத்து கொண்டிருக்கூடிய மழை பொழுது விடிந்ததும் விட்டுவிடும். மீண்டும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் 11 மணிக்கு மேல் மதிய மாலையில் மீண்டும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் அது நனைக்கும் மழைப்பொழிவு, தூறல் மழைப்பொழிவாக இருக்கும். பெரும்பாலும் மிரட்டும் வானிலையாக பல இடங்களிலே நிறைவடைந்துவிடும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைதான். பல்வேறு இடங்களிலே நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டு நிலக்கடலைக்கு மழை பெய்யும் என்றால் தண்ணீர் பாய்ச்சாமல் இருக்கலாம் என்கின்ற யோசனையோட தண்ணீர் பாய்ச்சாமல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை, தூறல் மழை இருக்கும். கிட்டத்தட்ட 100% இடம் என்றால் அதில் இன்றைக்கு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 25% இடத்துல தான் நினைக்கிறதுக்கும் லேசாக பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் தூரிவிட்டு போகும். அது நிலக்கடலை போன்ற பயிர்களுக்கு ஏற்ற நீர் அதாவது கிடைக்காது. இருந்த போதிலும் மழைப்பொழிவு, தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள், அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும். இன்றைக்கு 31ஆம் தேதி பிப்ரவரி 1, 2 தேதிகளிலும் இந்த வானிலை இருக்கும். வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தூறல் என்பது இன்றைக்கு ஒரு நாள் இருக்கும். ஆனால் டெல்டாவிற்கு 2ஆம் தேதி வரை இருக்கு. கண்டிப்பாக நாளை 1ஆம் தேதி வரை டெல்டாவிற்கு இருக்கு தூறல் நனைக்கும் மழை. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி நாளைய மறுதினம் வரைக்கும் இருக்கிறது. பிப்ரவரி 3 11ஆம் தேதி வரைக்கும் இடைவெளி கிடைக்க இருக்கிறது. இதில் 7, 8 மீண்டும் ஒரு மிரட்டு வானிலை மட்டும்தான், தூறல் கூட இருக்காது. 7, 8 தேதிகளில் மீண்டும் குழப்பமான வானிலை, மேகமூட்ட வானிலை இருக்கும். 11 மீண்டும் ஒரு தூறல் நனைக்கும் மழைப்பொழிவு வானிலை இருக்கிறது. காற்று சுழற்சி அது தென் மாவட்டங்களுக்கு மட்டும் தெரிகிறது. ஆகவே வடகடலோரம், வட உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மிரட்டும். நாளை டெல்டாவிற்கு, நாளை மறுநாள் தென் மாவட்டங்களுக்கு. ஆகவே வடகடலோரம், வட உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு பார்த்துவிட்டு நீங்கள் நாளை அறுவடை செய்யலாம். ஆனால் குழப்ப வானிலை எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் 3ஆம் தேதிக்கு அப்புறம் முற்றிலுமாக தெளிவடைந்து விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதிக்கு பிறகு தெளிவடைந்தாலும் குழப்ப வானிலை 2ஆம் தேதி இருக்கும். 3ஆம் தேதியிலிருந்து தெளிவடைந்து விடும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதியிலிருந்து முற்றிலுமாக தெளிவடைந்து விடும். ஆக குழப்ப வானிலை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை இடைவெளி, 7, 8 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு தூறல் வரலாம். ஆனால் டெல்டாவிற்கு குழப்ப வானிலை, அது அறுவடைக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது. 11ஆம் தேதி 12ஆம் தேதி வாக்கில் தென் மாவட்டங்களுக்கு தூறல் வரலாம். அது டெல்டாவிற்கு குழப்ப வானிலை. பிற மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு அது இல்லை. பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் குழப்பமான வானிலையும் தூறல் சாரல் மழைப்பொழிவை மட்டுமே தெரிகிறது. பிப்ரவரி 20ஆம் தேதி வரக்கூடியதும் அப்படித்தான் தெரிகிறது. ஆனால் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெற வேண்டும். பிப்ரவரி அதாவது இறுதியில், அதாவது மார்ச் 1, 2, 3 தேதிகளில் வருவது கூட அப்படி நனைக்கும் மழை, லேசான மழை பொழிவாகத்தான் தெரிகிறது. ஆகவே மழையை நம்பி எந்தவித பணியும் செய்ய வேண்டாம். கைவசம் தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுடைய விவசாய பணியை தொடக்க முன்பு கைவசம் நீர் வைத்து விவசாயம் செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மழைநீரை சேகரிப்பதற்கும்
ஆனால் இப்பொழுதைக்கு பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வரும் வரை இந்த குழப்ப வானிலை, தூறல் வானிலை, சாரல் வானிலை, நனைக்கும் மழைப்பொழிவு வானிலை மட்டுமே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வும் தூறல் சாரலாகத்தான் தெரிகிறது. ஆனால் இதுவே உறுதியான அறிக்கை அல்ல. வானிலையோட நிகழ்வு எப்படி ஏறி வருகிறது என்பதை பார்த்து தான் வானிலை மாறுதல் துல்லியமெல்லாம் அறிந்து தான் நீங்கள் பணி செய்ய வேண்டும். ஆனால் மார்ச் 21 முற்றிலுமாக வளிமண்டலம் வழிவிட்டுவிடும் மழைக்கு வளிமண்டல சாதகம் அமைந்த பிறகு மார்ச் இறுதி வாரம் மற்றும் ஏப்ரல் மே மாதங்களிலே மழை வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் மேல கண்டிப்பாக மாதத்திற்கு 3 சுற்று தூறல் சாரல் இருந்தாலும் அதில் ஏதேனும் ஒன்று வலுவான நிகழ்வாக மாறும். ஏப்ரலில் ஒரு வலுவான நிகழ்வு, மேலே ஒரு வலுவான நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை தரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவுகள் தான் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் அறுவடை செய்பவர்கள் அச்சப்படாமல் அறுவடை செய்யலாம். ஆனால் நனைத்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால நீங்கள் நிம்மதியாக அறுவடை செய்ய வேண்டும் என்றால் வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து அறுவடை செய்யலாம். ஆகவே டெல்டாவிலும் சரி தென் மாவட்டங்களுக்கும் சரி இன்றைக்கு அறுவடை வேண்டாம். ஆனால் டெல்டாவில் கூட செய்தாலும் தென் மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். 3ஆம் தேதியிலிருந்து அறுவடை செய்யலாம். ஆகவே அறுவடைக்கு இடையூறு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு இடைவெளி இருக்கும். 3ஆம் தேதியிலிருந்து கிடைக்கக்கூடிய 3லிருந்து 10ஆம் தேதி வரை கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் விவசாய பணி தவிர்த்து உலர்த்துதல் பணியை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். இன்றைக்கு நாளைக்கு வேண்டாம். கட்டாயமாக உலர்த்த வேண்டும் என்று சொன்னால் கூட பெரிய அளவிலே வெயில் இருக்காது. ஒரு மந்தமான வெயிலும் மேகமூட்டமும் கூட வானிலை தான் இன்றைக்கு மதியம் இருக்கும். இதை நம்பி நீங்கள் உலர்த்துதல் என்பது சவாலான காரியம். உலர்த்துதலுக்கு திடீரென்று மழை வந்தால் மூடி பாதுகாப்பதற்கு தார்பாலின் போன்றவை வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் பூச்சி விரட்டு அடித்தல் அவசரம் ஏற்பட்டால் அடியுங்கள், வேண்டாம். இன்றைக்கும் வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரிதாக பிரச்சனை இல்லை. டெல்டா தென் மாவட்டங்களுக்கு மட்டும் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. 3ஆம் தேதியிலிருந்து நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும். பூச்சி தாக்குதல் அதிகம் இருந்தால் அவசர தேவையாக இருந்தால் மட்டும் இன்றைக்கு டெல்டா வட உள் மாவட்டங்களில் அடிக்கலாம், வடகடலோரம் அடிக்கலாம். ஆனால் 3ஆம் தேதியிலிருந்து எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெளிவாகிவிடும் என்பதனால் ஒரு 2 நாள் பொறுத்திருக்க முடியும். அதை சமாளித்து கொள்ள முடியும் என்றால் காத்திருங்கள். ஆனால் இன்றைக்கு மதியத்தில் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு, அதே போல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தென் இலங்கையில் கனமழை இருக்குது. மத்திய இலங்கையில் தூறல் சாரல் லேசான மழை, வட இலங்கையிலும் தூறல் சாரல் இப்படி இருக்கும். வடக்கே வர மழைப்பொழிவு தாக்கம் குறைவாக இருக்கும். தெற்கே செல்ல மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை மிதமானது முதல் சற்று கனமழைப்பொழிவே தெரிகிறது என்பதையும் நினைவில் கொண்டு அனைத்து வேளாண் பணிகளையும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள். நன்றி.